நண்பர்களே, நான் 3வது முறையாக வாக்கு செலுத்தியிருக்கேன். யாருக்கு போட்டேன்னு தயவு செய்து கேட்காதீங்க. அப்புறம் இது ஒரு சாதாரண நாள், சாதாரண வீடியோ தான் நண்பர்களே. அப்புறம் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேலை நம்ம தலைமையில ஏறிடுச்சு. டெய்லி குப்பையை இனிமே கீழே நம்ம தான் கொண்டு வந்து வச்சு குப்பை கொட்டிட்டு எடுத்துட்டு போகணுமா. அதன் பிறகு காலையில எல்லா வேலையை முடிச்சுட்டு ஒரு டிஷர்ட்டை போட்டுட்டு காலை உணவுக்கு தோசையும் நேத்து வச்ச சாம்பாரையும் கொடுத்தாங்க. சாம்பாரையும் தோசையும் வாயில வச்சோன்னே என் மூஞ்சி மதன் பாபு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நிமிடம் நீங்க மதன் பாபுவே மூஞ்சில பாத்திருப்பீங்க. சாம்பார் அவ்வளவு புளிப்பா இருந்துச்சு. கழட்டி ஓரமா வச்சுட்டு இந்த சாம்பாரையும் தோசையும் சாப்பிட்டுட்டு கடைக்கு கிளம்பிட்டேன். நான் வந்து மத்தியானம் தான் ஓட்டு போலான்னு ஐடியால இருக்கேன். ஏன்னா காலையில கொஞ்சம் கூட்டமா இருக்குன்னு. போற நம்ம ஏரியால ஓட்டிங்லாம் எப்படி நடந்துக்குன்னு ஒரு மேற்பார்வை பார்த்துட்டு போலாமேன்னு எங்க ஏரியாக்குள்ள போனேன். எங்க ஏரியாக்குள்ள ஒரே நிசப்தமா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல ஏரியால குப்பையா இருந்த இடம்லாம் பளபளன்னு இருந்துச்சு. அப்பதான் அந்த மகேஷ் கொண்டு புரிஞ்சு எலெக்ஷன் வந்தாலும் சரி எம்எல்ஏ வந்தாலும் சரி குப்பையா இருக்கிற இடம் கூட கோயிலா மாறிடுமா. இப்ப நீங்க பாக்குறது எங்க வீட்டு பக்கத்துல உள்ள சௌராஷ்டிரா மேல்நிலைப்பள்ளி. இது கொஞ்சம் பெரிய ஸ்கூலுங்கிறதால சுத்தி உள்ள எல்லா வார்டுக்கும் இங்கே தான் ஓட்டிங் வச்சிருக்காங்க. காலையிலே நல்ல கூட்டம் நண்பர்களே. ஆனா நான் போறது இந்த ஸ்கூல்ல இல்ல, எனக்கு வந்து பாரதியார் ஸ்கூல்ல தான் எனக்கு ஓட்டு இருக்கு. கூட்டத்துல எல்லாம் நம்ம நிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் மத்தியானம் போய் ஓட்டு போட போறேன். அப்படியே ஃபுல்லா ஒரு விசிட்ட பார்த்துட்டு அங்க இருந்து வேலை கிளம்பிட்டேன். நான் வந்து ஓட்டிங்கிறதால அனைத்து தொழிலாளர்களுக்கும் லீவ் விட சொல்லியிருந்தாங்க போல. அதனால ஆல்மோஸ்ட் எல்லா கடைகளுமே எங்க ஊர்லயுமே அடைச்சுதான் இருந்துச்சு. அதன் பிறகு கடையை முடிச்சுட்டு மத்தியானம் உச்சி வெயில்ல அங்க இருந்து கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. அப்புறம் மதியம் வந்து ஒரு குளியில போட்டுட்டு டி-ஷர்ட்டோட ஓட்டிங் போட போனா நல்லாவா இருக்கும். அதனால ஏதாவது ஒரு சட்டையை கழட்டி போட்டு வச்சிருப்போம். அந்த சட்டையை எடுத்துக்கிட்டு அப்படியே ஓட்டு போடுறதுக்கு ரேஷன் கடை சாரி ஓட்டர் ஐடி எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன் ஓட்டு போடுற இடத்துக்கு. நண்பர்களே, இதுதான் என் ஓட்டர் ஐடி. பாருங்க முனிப்படத்துல வர தீஞ்ச மூஞ்சி மாதிரி இருக்கு பாருங்க என் போட்டோ. இது அந்த கால ஓட்டர் ஐடி. நகலா வசந்தன் கோ காலம். அப்புறம் அங்கிருந்து கிளம்பும் போது நம்ம நண்பர் விக்கி நம்மளோட ஜாயிண்ட் ஸ்டாப்ல அவர் ஆல்ரெடி காலையிலே ஓட்டு போட்டாரு. இருந்தாலும் நம்ம கூட வந்து நம்ம ஓட்டு போடுற பிளேஸ் பாக்குறதுக்காக நம்ம கூட சேர்ந்து வர்றாப்ல. எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டான்னு தெரியும்னா கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அதன் பிறகு நான் ஓட்டு போடுறதுக்கு நான் 1வது வந்து 8வது வரைக்கும் படிச்ச என்னோட பாரதியார் நடுநிலை பள்ளிக்கு கிளம்பிட்டேன். இந்த ஸ்கூல் காமராஜ் நகருக்குள்ள இருக்கு. மறக்க முடியாத தங்க நினைவு உள்ளது இந்த ஸ்கூல். மத்தியான நேரம் ஒரு 3 மணிக்கு போனேன். எந்த கூட்டமும் இல்ல. ஸ்ட்ரைட்டா போன ஓட்ட போட்டுட்டு வெளியே வந்துட்டேன். இதுக்கு தான் நான் மத்தியான பிளான போட்டு ரெடியா இருந்தேன். நான் படிச்ச பள்ளியை பத்தி கொஞ்சம் சொல்லணும். இது நான் 1வது வந்து 8வது வரைக்கும் படிச்சேன். இது நடுநிலை பள்ளி. தெரியுமா இந்த ஸ்கூல்ல சின்ன வயசுல ஆக்டர் கமலஹாசன் இருந்திருக்காரு. அதாவது படிக்கல, கமலஹாசனை தூக்கி வளர்த்த பாட்டிலாம் இந்த ஸ்கூல்ல தான் இருக்காங்க. இன்னும் சூப்பரா இருக்கும் நண்பர்களே. ஸ்கூல்ல மாங்காய் மரம், தென்னை மரம், இப்ப நான் நிக்கிறது கூட மிகப்பெரிய நெல்லிக்காய் மரம். அரை கிளாஸ் படிக்கிறது நெல்லிக்காய் மரம் இருக்குன்னா பாத்துக்கங்களேன். இதுலதான் எங்க ஸ்கூல் பெல்லு வேற தொங்கும். இந்த தொங்குது பாருங்க. மரம் எத்தனை வருஷம் பழமையான மரம் பாத்துக்கங்க நண்பர்களே. எப்பவுமே இந்த மரத்துல நெல்லிக்காய் காய்ச்சி தொங்குன மாதிரி இருக்கும். கீழே பாத்தீங்கன்னா அவ்வளவு நெல்லிக்காய், அதுவும் பெரிய நெல்லிக்காய் விழுந்து விழுந்து கிடக்கும். சோ இதெல்லாம் நம்ம நண்பர் விக்கிட்ட ஷேர் பண்ணிட்டு அங்கிருந்து நான் விக்கியும் கிளம்பிட்டோம். அப்புறம் கிளம்பும் போது கொஞ்சம் அரசியலை பத்தி நான் விக்கியும் பேசிக்கிட்டே வந்தோம். அப்புறம் மத்தியானம் சாப்பாடுக்கு தயிர் குழம்பு வைக்கிறதுக்காக எங்க அம்மா வரும்போது ஒரு பெட்டி கடையில தயிர் வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க. அப்படியே தயிரை வாங்கிட்டு கிளம்பும் போது விக்கி நம்மகிட்ட இருந்து விடைபெற்றாரு. வாங்கிட்டு வந்த தயிரை 5 நிமிஷத்துல எங்க அம்மா தயிர் குழம்பு வச்சுட்டாங்க. குழம்பு கொஞ்சம் இல்ல, ரொம்பவே சுமாரா தான் இருந்துச்சு. ஆனா சைடிஸ்க்கு எந்த குறையும் இருக்காது. அதனால சைடிஸ் மெயினா வச்சுட்டு சாப்பிட்டுட்டு கடை கிளம்பிட்டு இரவு வந்து பாவக்காய் புளி குழம்பு சாப்பிட்டுட்டு ஒரு கட்டாஞ்சாயோட அதனால முடிச்சிட்டேன். அதனால நன்றாக போனது. யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட்டீங்க கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே நண்பர்களே, இணைந்திருங்கள்.